அன்றுகுமார திசாநாயக்க அரசாங்கத்தினுடைய சில அமைச்சர்கள், சில பாராளுமன்ற உறுப்பினர்கள், சில அமைப்பாளர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் நாட்டிலே தற்பொழுது இருக்கும் நிலையை நன்கு உணர்ந்திருக்கிறார். நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்திலே நாட்டிலே இந்த டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதி புதிதாக ஒரு வரி ஒன்றை நியமித்திருக்கிறார். இலங்கை அரசாங்கம் 44% வீதம் இலங்கையில் இருந்து அமெரிக்கா ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு வரி கட்ட வேண்டும் என்ற புதிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை 3 மாதங்களுக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். 3 மாதங்கள் அனைத்து நாடுகளுக்கும் வழங்கப்பட்டிருக்க சீனாவை தவிர இந்த 44% வரி கட்ட தேவையில்லை, நீங்கள் அதை எப்படி நாங்கள் கையாளலாம் என்றதை எப்படி பேசுவோம் என்று அமெரிக்க ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். அந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடல் ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி இது 2 மாதங்களுக்கு முன்பாகவே நாங்கள் இப்படி ஒரு நிலைமை வரப்போகுது என்றதை பாராளுமன்றத்திலே சொல்லியிருந்தோம். பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற விவகாரங்களுக்கான குழு பிசினஸ் கமிட்டி, இந்த பிசினஸ் கமிட்டியை நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த நேரத்தில் அவை தலைவராக இருக்கும் பிமல் ரத்நாயக்க ஒரு சிரிப்பை சிரித்து அதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னார். இன்று அந்த வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது, 44% வரி விதிக்கப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தையோடு நாங்கள் ஈடுபட வேண்டும் என்று எதிர்கட்சியை பிரதித்துவப்படுத்தும் அனைத்து கட்சியிலும் சேர்ந்து ஜனாதிபதியிடம் ஒரு கோரிக்கை முன்வைத்திருந்தோம். இந்த கோரிக்கையை பார்த்து ஜனாதிபதி ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே நேரத்தை ஒதுக்கியிருந்தார் என்ற ஜனாதிபதிக்கு தெரிய வந்துச்சு. இந்த என்பிபி அரசாங்கத்தில் இருக்கும் அமைச்சர் சொல்றதை போல இந்த நாட்டை செய்ய முடியாது. என்பிபி ஜேவிபியினுடைய செயலாளர் நாயகம் டெல்வின் சில்வா சொல்றதை போல இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு போக முடியாது என்றது அன்றுகுமார் திசாநாயகத்துக்கு நன்றாக தெரியும்.